லூலு போயிருந்தப்ப ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு ராஸ்பெரி மட்டும் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போவே பாலா அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம வாங்க வேணாட்டு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது, நம்ம ஊர் பழம் வாங்கிட்டு போலாம் வீட்டுக்குன்னாங்க. அதையும் வாங்கிப்போம், இதையும் கூட சேர்த்து வாங்கிப்போம், நம்ம சாப்பிட்டதுல ட்ரை பண்ணுவோன்னு வேற வீராப்பா சொன்னேன். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டதுதான், அது ஒரே புளிப்பான புளிப்பு, புளியங்காய் புளிப்பு அளவுக்கு புளிச்சது. இதை ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி எனக்கு இருந்தது. சரின்னு சர்க்கரையை போட்டு ஜாம் மாதிரி செஞ்சுட்டா பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு செய்யலான்னு வந்திருந்தேன். எந்த நேரத்துல செய்ய உள்ள வந்தனோ இந்த அப்பாவும் பையனும் பின்னாடியே மாப்பம் பிடிச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு எதையுமே செய்ய முடியாதுன்னு ஊர் சுத்திட்டு வாங்கடான்னு 2 பேரையும் அமுச்சு விட்டுட்டேன். எல்லா வேலையும் பண்ணேன், ஆனா கடைசியில இந்த ஜாம மட்டும் பண்ணவே இல்லை. என்ன நேரத்துல எடுத்தனோ தெரியல, எடுக்கும் போதெல்லாம் திரும்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் போகுது. அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள ஆராக்கும் எங்களுக்கும் டின்னர் செஞ்சு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் மறுநாள் காலைல எழுந்திரிச்சதும் முதல் வேலையா ராஸ்பெரி ஜாம் தான் பண்ணேன். ஜாம் பண்ணா நிறைய வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணேன். அது என்னடானா கிணத்துல இருக்கிற தண்ணியாட்டும் அடியில இருந்தது பாட்டில்ல.